போன வாரம் ஒரு 35 வயசு பெண் ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 வருஷமாவே லேசான முதுகு வலி இருந்துட்டே இருந்திருக்குது. அன்னைக்கு காலையில இருந்து அவங்களுக்கு யூரின் போக முடியாம இருந்திருக்குது. பேசிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு மோஷன் போற இடத்த சுத்தி மறுத்து போயிருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது தான் இது காடா ஈக்வினா சிண்ட்ரோமா இருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். உடனடியா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுலயும் அது காடா ஈக்வினா சிண்ட்ரோம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதுகு தண்டு முடிகிற இடத்துல நரம்புகள் எல்லாம் குதிரை வால் மாதிரி மாறிடும். அந்த மாதிரியான இடத்துல நமக்கு நரம்புல அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் காடா ஈக்வினா சிண்ட்ரோம். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கால்ல தொடையில மோஷன் போற இடத்தை சுத்தி நமக்கு மறுத்து போகலாம், காலில் கட்டவிரல் தூக்குறதுல பிரச்சனை ஏற்படலாம். அது இல்லாம மோஷன் யூரின் போறதுல முக்கியமா பிரச்சனை வரும். யூரின் தன்னறியாம போறதோ இல்ல யூரின் போக முடியாம ஆகுறதோ இதுடைய முக்கியமான சிம்டம். அதே மாதிரி மோஷனுமே தன்னறியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியா எம்ஆர்ஐ பண்ணிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஜவ்வை அகற்றணும். அப்படி அகற்றல அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாவுமே யூரின் போறதுல மோஷன் போறதுல பிரச்சனையோடயே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்படலாம். இதை கரெக்டா டயக்னோஸ் பண்ணலனாலோ ஆபரேஷனை தள்ளி போட்டாலோ பிரயோஜனம் இல்லை. இந்த அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு டைம் பாம். உடனே நம்ம ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பைன்ல ஆபரேஷன் பயப்படாதீங்க, பண்ணி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.